வணக்கம் மக்களே. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். 2 பேரை உங்கள் முன்னாடி நிறுத்துறாங்க. 2 பேருக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான், ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரே டேலண்ட் தானே வச்சுக்கோங்களேன். ஒரே மாதிரியான ஹார்ட் ஒர்க்கும் கொண்டு போடுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் நல்ல அப்பியரன்ஸோடு இருக்கார். நல்ல ட்ரெஸ்ஸிங், நல்ல க்ரூமிங், நல்ல ப்ரெசன்ஸ். சில மாதங்கள் கழித்து பார்த்தா அந்த பர்சனுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அதிக அட்டென்ஷனும் கிடைக்குது, சில நேரம் அதிக சேலரி கூட கிடைக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இது நியாயமான ஒரு விஷயமா? பெரும்பாலான மக்கள் உடனே ஆன்சர் சொல்லிடுவாங்க, இல்லை திறமை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனால் ரியல் வேர்ல்டில் அப்படி வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மனிதர்கள் டெசிஷன் எடுக்கிற விதம் ரொம்ப லாஜிக்கலாக இருக்காது. நம்ம லாஜிக்கலாக இருக்கோம்னு நினைப்போம், ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நம்ம பிரெயின் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் இருக்குது. அதனால தான் சில நேரம் ஒரு பர்சனை பார்த்த சில செகண்ட்ஸ்குள்ளே அவரை பற்றி ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணிடுறோம். இவர் ஸ்மார்ட்டான பர்சன் போல், இவர் கேப்பபிளான பர்சன் போல், இவர் கான்ஃபிடென்ட்டான பர்சன் போல் அப்படின்னு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஃபன்னி பார்ட் என்ன தெரியுமா? அந்த பர்சன் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். அப்படின்னா இந்த ஒப்பீனியன் எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் சைக்காலஜியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்செப்ட், ஹேலோ எஃபெக்ட். இதை பற்றி நம்ம முன்னாடியும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் இது எப்படி ஒத்து போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பர்சன்கிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி தெரிஞ்சால் அதையே பேஸ் பண்ணுற மாதிரி மற்ற குவாலிட்டிகளையும் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒருத்தர் அட்ராக்டிவாக இருக்கார் அப்படின்னா பிரெயின் சில நேரம் இவர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பார் அப்படின்னு அசியூம் பண்ணிடுவோம். இதை நம்ம ஃபன்னியாக ஒரு பாட் சொல்லணும் அப்படின்னா, அழகாக இருக்கிறவங்க அறிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. லைக் பியூட்டி வித்தவுட் பிரெயின் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு தெரிகிறாரு அப்படின்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் அப்படின்னு அசியூம் பண்ணும். ரியாலிட்டியில் இதெல்லாம் டைரக்ட் கனெக்ஷனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தர் அழகாக அறிவாக இருக்காரு அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஒருத்தர் அசிங்கமாக முட்டாளாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் பிரெயினுக்கு தான் ஷார்ட்கட்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால தான் இன்டர்வியூவில் சில கேண்டிடேட்ஸ் ரூம்குள்ளே என்ட்ரான உடனே பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிடுறாங்க. இதனால தான் சில சேல்ஸ் பர்சன் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ட்ரஸ்ட்டை வாங்கிடுறாங்க. இதனால தான் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடியே அட்டென்ஷன்ஸ் கிராப் பண்ணிடுறாங்க. ஆனால் மக்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அட்ராக்டிவாக இருக்கிறவங்க சக்ஸஸ் அடைகிறதுக்கு காரணம் அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது. அப்பியரன்ஸ் ஒரு டோர் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் உள்ளே நடந்து போகிறது தான் வேறு விஷயம். ஏன்னா ஹிஸ்ட்ரியை முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இருந்தும் ஃபெயிலான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் அப்பியரன்ஸ் ஆவரேஜாக இருந்தும் உலகத்திலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மக்களின் கவுண்ட்டும் நிறையவே இருக்குது. அதனால் குவாலிட்டி அப்பியரன்ஸ் ஹெல்ப் பண்ணுமா இல்லையா அப்படின்றது மேட்ரு கிடையாது. கொஷின் என்னென்னா, அப்பியரன்ஸ் எப்படி அட்வான்டேஜ் நமக்கு க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதைத்தான் அடுத்த செக்ஷனில் இந்த டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஏன்னா அப்பியரன்ஸ் ஒரு பர்சனுக்கு மணி ஏர்ன் பண்ணி கொடுக்கறது நேரடியாக கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அட்ராக்டிவாக இருக்கிறனால மட்டும் யாரும் ஆட்டோமேட்டிக்காக ரிச் ஆகிட மாட்டாங்க. ஆனால் ரியல் வேர்ல்டில் சில அட்வான்டேஜஸ் கிடைக்கிது. அந்த அட்வான்டேஜ் எப்படி மணியாக மாறுது அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், சினிமாவில் அட்ராக்டிவாக அழகாக இருந்தால் மட்டும் போதுமே, காசு ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபீல்டு முழுக்க முழுக்க அவங்களோட ப்ரெசன்ஸ் அண்டு அவங்க எப்படி தங்களை அழகாக காட்டிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்களோட கரியரும் டிஃபைன் ஆகும், அவங்களோட ஃப்யூச்சர் பார்த்துமே டிஃபைன் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனி ஓனர்னு வைங்க. தினமும் ஒரு 100 அப்ளிகேஷன் பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் ஆழமாக அனலைஸ் பண்ணவும் நேரம் இருக்காது. அந்த நேரத்தில் என்ன ஆகும்? பிரெயின் ஷார்ட்கட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன், க்ரூமிங், அப்பியரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் சப்கான்ஷியஸ் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் சில ஸ்டடீஸில் கூட அட்ராக்டிவாக இருக்கிற மக்கள் ஆவரேஜாக ஹையர் இன்கம் ஏர்ன் பண்ணுற டெண்டன்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு காரணம் அவர்கள் அதிக டேலண்ட்டாக இருக்கிறதுன்னு கிடையாது, ஆரம்பத்தில் கிடைக்கிற பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அதிக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாரு. ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி கிட்ட அதிக கான்ஃபிடென்ஸ் வைக்கிறாரு. ஒரு கஸ்டமர் ஒரு சேல்ஸ் பர்சனை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்மால் அட்வான்டேஜஸ் எல்லாம் இயர்ஸ் கழித்து பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். முதல் நாள்லேயே மில்லியன் ருபீஸ் வராது, ஆனால் டெய்லி கிடைக்கிற ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேர சேர இம்பேக்ட் பெருசாகும். ஆனால் இங்கே தான் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. பெரும்பாலான மக்கள் அட்ராக்டிவாக இருக்கிறதுனா ஃபேஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியாலிட்டியில் அட்ராக்டிவ்னா ஃபேஸ் மட்டும் கிடையாது. ஒருத்தர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு, எப்படி வாக் பண்ணுறாரு, எப்படி ஸ்மைல் பண்ணுறாரு,
எப்படி மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு, எப்படி அவரே கேரி பண்ணிக்கிறாரு, இதெல்லாம் அட்ராக்ஷனோட ஒரு பார்ட். அதனால் சில பேர் ட்ரெடிஷ்னல் சென்ஸில் மாடல் மாதிரி இல்லைன்னாலும் ரூம்குள்ளே வந்த உடனே அட்டென்ஷன் கிராப் பண்ணிடுவாங்க. காரணம் அப்பியரன்ஸ் இல்லை, ப்ரெசன்ஸ். இதைத்தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுற பாயிண்ட். ஏன்னா அட்ராக்டிவ்னஸோட பெரிய பவர் பியூட்டி கிடையாது, பெர்செப்ஷன். மக்கள் உங்களை எப்படி பெர்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால தான் சில சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் லீடர்ஸ், ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாரையும் பார்த்தா அவங்களோட சக்ஸஸ் ஃபேஸில் மட்டும் இல்லை, அவங்களோட க்ரியேட் பண்ணுற இம்ப்ரெஷன்லையும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் மக்களே, இங்கே ஒரு டேஞ்சரஸ் சைடும் இருக்குது. ஒரு பர்சன் அட்ராக்டிவாக இருக்கார், அவர் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை அவர் காம்படிட்டன்ட்னு அசியூம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதுதான் ஹேலோ எஃபெக்டோட ஒரு டார்க்கான சைடு. ஏன்னா ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு ஃபால்ஸ் கைடன்ஸும் நமக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒருத்தர் அட்ராக்டிவாக இருக்காருன்றத காரணத்தினால அவர் ஹானஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் அட்ராக்டிவாக இருக்காரு அப்படின்றதுனால அவர் இன்டெலிஜாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் பிரெயின் சில நேரம் ஜம்ப் பண்ணி அந்த டிசிஷனை தான் எடுக்கும். அதனால் இந்த வீடியோவிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, அட்ராக்டிவ் பீப்புள் அதிக மணி ஏர்ன் பண்ணுறது அப்பியரன்ஸ் காரணமாக மட்டுமே கிடையாது. அப்பியரன்ஸ் கிரியேட் பண்ணுற பெர்செப்ஷன் காரணமால தான், அந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணத்தினால தான். சரி, ஓகே, உங்கள்கிட்ட ஒரு ஃபைனல் கொஸ்டின் கேட்க போகிறேன். அதிக மணி ஏர்ன் பண்ணுறது, அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது அட்ராக்டிவ்னஸ்ஸா பியூட்டினஸ்ஸா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அட்ராக்டிவ்னஸை க்ரியேட் பண்ணுற கான்ஃபிடென்ஸ், பெர்செப்ஷன், ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒருத்தருக்கு நிறைய மணி ஏர்ன் பண்ணி கொடுக்குதா, அந்த பர்சன் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே டிசைட் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெட்டர் ஃபினான்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். சியர்ஸ்.